எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது ஒரு பால் சர்பத்தா மில்க் சர்பத். இது கோழிக்கோட் ஸ்பெஷலான ஒரு சம்மர் கூல் ட்ரிங்க் தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, அதே மாதிரி ஈஸியாகவும் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் சொல்ல வேண்டியது பால், அது கூடவே நன்னாரி சிரப், நறுநீண்டி சிரப்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் சேர்த்துட்டு இது எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு வரலாம். முதல்ல இதுக்கான பால் ரெடி பண்ணிடலாம். 1.5 கப் பால் நான் இங்கே எடுத்துருக்கு. அது கூடவே 3/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா நம்ம சர்பத் பண்ணும்போது எப்போவுமே கட்டியாக இருக்கிற பாலில் சர்பத் செய்ய மாட்டாங்க. ஷேக்குக்கு இல்லை ஜூஸுக்கெல்லாம் எடுக்கும்போது பால் திக்காக தான் எடுப்பாங்க. ஆனால் சர்பத்துக்கு எடுக்கும்போது பால் மைல்ட் பண்ணி டைல்யூட் பண்ணி தான் எடுப்பாங்க. அதனால 1.5 கப் பாலுக்கு 3/4 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிருக்கு. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு தீ சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இது ரூம் டெம்பரேச்சர்ல இருந்து நல்லா ஆறணும். ஆறினதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பால் தான் நம்ம சர்பத்துக்கு யூஸ் பண்ணுறேன். இதில் ஆட் பண்ணுறதுக்கு நான் 1 டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் எடுத்திருக்கு. இது நம்ம குலுக்கி சர்பத் பண்ணும்போதும் சொல்லியிருந்தாங்க. 1 டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் நல்லா கழுகி ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இது வேணும்ட்டு இல்லை. இது உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், போடாமல் இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும், போட்டால் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான். அடுத்தது நன்னாரி சிரப். இதுக்கு நறுநீண்டி சிரப்னு சொல்லுவாங்க. இதுதான் எடுத்திருக்கு. இது எடுக்கும்போது பார்த்துக்கோங்க, இதோட டூப்ளிகேட்ஸ் நிறைய எசன்ஸ் மட்டும் மார்க்கெட் நிறைய அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா ஆயுர்வேத ஷாப்பிலும் இதோட ஒரிஜினல் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கினா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக யூஸ் பண்ணிடலாம். 140 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருக்கு. 750 ml ஒரு பாட்டில். இது நான் கோயம்புத்தூர் ஆயுர்வேத ஃபார்மசியோட ப்ராடக்ட் தான். இது நான் வாங்கினது பாலக்காடு இருந்தால். அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி அவைலபிளாக இருந்தால் அது செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட கலர் பாருங்கள், இதே மாதிரி நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் தான் இருக்கும். அதெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. மார்க்கெட்லேயே இந்த ரேட்டுக்கு இந்த ஒரிஜினல் அவைலபிளாக இருக்கும்போது நம்ம இதுக்கு டூப்ளிகேட் வாங்கணும் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கிற கிளாஸுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அந்த சிரப் ஊற்றிருக்கு. இந்த சிரப் நீங்கள் ஊற்றும் போது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த சிரப் நல்லா இனிப்பாக இருக்குது. அதே மாதிரி அந்த நன்னாரியோட எசன்ஸும் அதில் கலந்துருக்கு. அது நீங்கள் பார்த்துட்டு இந்த அளவுக்கு ஊற்றணுன்ட்டு இல்லை, நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் கொஞ்சம் கம்மியாகவும் வேணாலும் ஊற்றிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஓரோ கிளாஸில் நான் ஊற்றியிருக்கு. அதே மாதிரி கிளாஸுக்கு ஒரு 1/3 கவர் பண்ணுற மாதிரி ஐஸ் க்யூப்ஸும் போட்டு கொடுத்துக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் நம்ம ஊற்ற போகிற அந்த பாலோட கட்டி இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்சுருந்த அந்த சப்ஜா சீட்ஸ் நல்லா சோக் ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் தான் நான் 1/4 கப்பு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அது சோக் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கிடச்சிருக்கு. அது ஒரு ஸ்பூன் நான் ஒரு கிளாஸில் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி அந்த ஆற வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்த அந்த பால் இப்போ கிளாஸில் ஊற்றி இருக்கு. நீங்கள் கிளாஸில் பால் ஊற்றும் போது ரொம்ப மேலே வரைக்கும் ஊற்ற வேண்டாம். இது எல்லாமே ஊற்றினதுக்கப்புறம் ஒரு டைம் அந்த ஸ்டீல் ஸ்பூன் வச்சுட்டு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அந்த டைமில் இது கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 3/4 ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பாருங்கள், இனிப்பு கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சிரப் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சு பாருங்கள். டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி தான், நல்லா டேஸ்டாக இருக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு சம்மர் கூலர் தான் இது. இந்த ஒரு ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கோங்க. அதே மாதிரி இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.